Hello, Marvel fans. Hi, chalo! Ironheart. And I've got to say, in all honesty, it's the biggest piece of dog shit. ட்ராவியான சீரீஸ் எப்படி பண்ணணுங்கிறத மார்வல்கிட்ட தான் கற்றுக்கணும். இது வரைக்கும் மார்வலோட வேர்ஸ்ட் எவர் சீரீஸ் நான் இதான் சொல்லுவேன். இதில் என்னடா இருக்குது, இதில் யாரா ஹீரோ யாரா வில்லனு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வில்லன்ஸுமே ஒரு வில்லன் தான். அது ஒரு ஆன்டி ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஆன்டி வில்லன்னு சொன்னால் அவள் ஒரு வில்லன் தான். ஏன்னா காசு அவள் என்ன நல்லது செஞ்சா இந்த இதில், இந்த மொத்த சீரீஸில் அவள் என்ன யாருக்காச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாளா? ஸோ கதையில் என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்கெலாம் ஸ்பாய்லர் தேவையாங்கிறது தெரில, நீங்கள் பார்க்காம தான் நல்லது. ஃபஸ்ட் எபிசோடில் என்ன ஆகுன்னா, அவள் வந்து எம்ஐடியில் படிச்சுட்ருப்பாள், இல்லை ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட. ஓகே, அவள் வந்து அங்கே படிச்சுட்ருப்பா. அவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா காசு தான் பிரச்சனையாக இருக்கும். இத்தனைக்கும் அவளோட சூட்டுக்கு எம்ஐடி நல்லா ஃபண்டிங் பண்ணுவாங்க. அதுவும் பத்தாமல் இந்த எல்லாேருக்கும் அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்து காசு வாங்குவோம். நடுவில் வேறு டைலாக் வேறு நடுவில் இந்த டோனி ஸ்டார்க்கு வந்து பில்லியனாக இருந்ததுனால தான் வந்து அத்தனை சூட் செஞ்சார், இல்லைனா செஞ்சுருக்க மாட்டார். என்கிட்ட மட்டும் அவ்வளோ காசு இருந்தால் டோனி ஸ்டார்க்கே மிஞ்சிடுவேன். டே என்னடா டைலாக் இது, யார் எழுதி கொடுத்தாண்டா பேசிட்டு போகிறா? டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? டோனி ஸ்டார்க் ஃபஸ்ட்டு செஞ்ச மெக் 1ங்கிற சூட்டை கொகையில் இது ஸ்க்ராப்ஸ் வச்சு பண்ணியிருப்பார். அது கூட உனக்கு என்னன்னு தெரில. நீயே வந்து டோனி ஸ்டார்க்கை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிருக்க பேசலாமா? ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவளுக்கு வந்து ஒரு ஏஐ தேவைப்படும். லைக் டோனி ஸ்டார்க் ஜார்விஸ் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு ஏஐ தேவைப்படும். அதுக்கு அவள் என்ன பண்ணுவா, ஏதோ லேப்டாப்பில் ஏதோ ஒரு கோடிங் ஆப் ஆனில் வச்சு 4 மணி நேரத்தில் அவள் மண்டையில் ஏதோ மாட்டிட்டு 4 மணி நேரத்தில் ஒரு ஏஐ உருவாக்கிடுவோம். தட்ஸ் ஆல், சிம்பிள். அவ்வளோலாம் கஷ்டப்படவே தேவையில்லை. அப்படி அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட காமிக்கல. அதை ஒரு 10 நிமிஷத்துக்காச்சும் காமிச்சிருக்கலாம், அது கூட காமிக்கல. டக்குன்னு க்ரியேட் பண்ணுவாலாமா, அதை ஃப்ரெண்டு மாதிரியே வருமாம்மா, நாட்டலேவா அந்த பொண்ணு மாதிரி வருமாம்மா, அதெல்லாம் நடக்கும். அப்புறம் இன்னொரு சீனில் வந்து அவளுக்கு வந்து பவர் சப்ளை தேவைப்படும். அதுக்கு வந்து இவன் மேஜிக் யூஸ் பண்ணுவாள். ஏம்மா நீ எல்லாம் வந்து நெக்ஸ்ட் அயன்மேனா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹூடுன்னு ஒருத்தன், அவங்களோட கேங் வந்து இவளை அப்ரோச் பண்ணி எங்கள் கேங்கில் வந்து சேர்த்துக்கோ, நாங்கள் வந்து இல்லீகல் ஐட்டம்ஸு ஏதாவது கடத்துறது கொலை அதெல்லாம் பண்ணுறோம், அதுக்கு வந்து நீ வந்து எங்களோட சேர்ந்து அதெல்லாம் பண்ணினா உனக்கு நல்லா ஃபண்ட்ஸ் தரோம் அப்படிங்கிறாங்க. இவளும் போய் சேர்றா, ஒத்த கேள்வி கூட கேட்காம இவளும் போய் சேர்றா. அப்புறம் அவங்க காசு தராங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நல்லவங்களையும் அவங்க கொல்றாங்க. சரி, இவங்க வந்து ராபரி பண்ணுறாங்க, அதுனா கூட பரவாயில்ல, கொல்றாங்க மக்களை. அதுவும் கெட்டவங்க பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை, நல்லவங்க. சரி ஓகே, அவங்கள கொன்று அந்த காசை வந்து ஏழைகள் தராங்கன்னா அதுவும் கிடையாது, ராபின்ஹுட் மாதிரி அதுவும் கிடையாது. சரி, நீ இப்போது வந்து எனக்கு என்ன இன்னொரு கேள்வி வந்துச்சுன்னா, சரி இவ்வளோ இது பண்ணி கஷ்டப்பட்டு அந்த சூட் உருவாக்குறியே, இந்த சூட்டை வச்சு நீ என்ன கிளிக்க போகிறேன்னு தான் கேட்டுச்சு. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படியெல்லாம் அடிக்கடி கஷ்டப்படாது, கடுப்பேத்துறார் மயிலார். அப்பாவி மக்களை வந்து கொள்ளையடிச்சு தான் நீ இந்த சூட்டையே உருவாக்குற, அதை வச்சு நீ என்ன அப்பாவி மக்களை காப்பாற்ற போறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவர் பண்ணுறக்கு ஒரு ரீசனே இல்லை. இப்போ அயன்மேன் பண்ணார்னா அவருக்கு வந்து மக்களை காப்பாற்றணும்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இவளுக்கு என்ன நோக்கம்னே தெரில, இவருக்கு ஜஸ்ட் சூட்டில் பறந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது போல். ஸோ அந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்லக் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இதுக்கு தான் இருக்கா உனக்கு கலராக நெல் பாலிஷ் போட்டு வந்து மூஞ்சி பக்கத்தில் வச்சு பாரு, நெல் பாலிஷ் போட்டிருக்கேன் அப்படின்னு காமிக்க தான் இருக்கா. பார்த்துக்கோங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம், நான் அந்த கேரக்டர் அந்த ஒரு ஆக்டரையோ இல்லைனா அந்த கம்யூனிட்டியோ நான் க்ரிட்டிசைஸ் பண்ணல, அந்த கேரக்டரை தான் க்ரிட்டிசைஸ் பண்ணுறேனே தவிர மற்ற யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ணல. ஸோ அதான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த கேரக்டர் இதுக்குங்கிறேன். அது இல்லாமல் இருந்தால் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, இந்த இருக்கு உங்கள் சீட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க நான் ரேசிஸ்ட்லாம் இல்லை, நான் இதுக்குடா வந்து இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கீங்க. பிளாக் பேந்தர் படத்தில் கடைசியில் ஒரு என்னமோ 5 மினிட்ஸ்க்கோ 10 மினிட்ஸ்க்கோ வருவா. ஸோ அந்த இடத்துல கூட இவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்க் இருக்கும், அதையும் வந்து இந்த சீரீஸில் கெடுத்துட்டீங்க. இப்போ அயன்ஹார்ட்னாலே ஒரு கிராப்புன்னு தான் தோணுது. சரி, நல்லது பண்ணுறதுக்காக காமெடியாக பண்ணாலும் நல்லது பண்ணுறதுக்காக தான் பண்ணுறான்னு தோணும். இப்போ அவளுக்காக சுயநலத்துக்காக பண்ணுறா. ஸோ அட் பாயிண்ட் ஆஃப் டைம் கடைசியில் வந்து ரீரியும் இந்த ஹூடுங்கிறவனும் சண்டை போடுவாங்கன்னு நினச்சேன். ஸோ அவங்களும் சண்டை போட்டாங்க.
ஆனால் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஃபிஸ்டோவை ரீச் பண்ணுறக்கு. ரீரி ஒன்றும் இவங்களை அழிச்சு நல்லது பண்ணுங்கிறதுக்காக பண்ணல, மெஃபிஸ்டோவை ரீச் பண்ணுங்கிறா. சரி ஓகே, மெஃபிஸ்டோவை ரீச் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்தா அங்கே போய் அவள் மெஃபிஸ்டோவை டீல் பண்ணிகிட்ருக்கா. டீல் போடுற எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. ஆல்சோ இந்த சீரீஸ் வந்து அயன்ஹார்ட்டோட ஆர்க்கை வந்து கொஞ்சம் நல்லபடியாக காட்டுறதுக்காக இல்லை, மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்க. மற்றபடி இந்த சீரீஸ் வந்து எதுக்குமே இல்லை. இந்த சீரீஸ் ஏன் வந்துச்சு ஏன் போச்சுன்னு கூட தெரில. ஜஸ்ட்டு வந்து ஒரு வேஸ்ட் சீரீஸ், வொர்ஸ்ட்டு சீரீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கடைசியில் இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் வர மெஃபிஸ்டோக்காக அதுக்கு முன்னாடி இப்போ அந்த 5 எபிசோடும் அந்த மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சே தவிர இவளை வந்து ஒரு ஹீரோயினாக காட்டுறதுக்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வொர்ஸ்ட்டு சீரீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சீரீஸ் பற்றி பேசுகிறதுக்கு மேலே எந்த மேட்டரும் இல்லை. அவ்வளோதான், உள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சீரீஸ் எவ்வளோ கன்றாவே இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுங்க. இந்த சீரீஸை சில பேர் டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா அந்த மாதிரி மார்வல் கண்டென்ட் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ புதுசாக சேனல் ஆரம்பிச்சிக்கிறனால ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு